ஏக்கா என்ன வர சொல்லியிருந்தியாமே லீலாக்கா சொல்லி அனுப்புனாங்க. ஆமாண்டி தேவி. என்னக்கா விஷயம்? செத்த பக்கத்துல உட்காருடி வா. ஏக்கா இது முக்கியமான விஷயமா? ஆமாண்டி. உனக்கு எது வேலை இருக்கா? அக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏண்டி வந்து உட்காரு வா. ஏக்கா என்னை வர சொன்ன? என் பேரன் ஞாபகமாவே இருக்கடி எனக்கு. உன போய் பாத்துட்டு வரணும்னு தோணுது. ஞாயிற்றுக்கிழமை வேற லீவா தான் இருக்கு ஸ்கூலு. ஒரு 8 போய் பாத்துட்டு வரலாமா? ஏக்கா பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? ஏண்டி இப்படி பேசுற? அங்க இருந்த வரைக்கும் அப்பையும் என்னையே சுத்தி சுத்தி வந்தான். திருதுப்புன்னு வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்ப தனியா இருக்கும் போது என் பேரன் ஞாபகமாவே இருக்கு. அவன் அப்பையும் என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. அதுக்காக செத்த என் கூட வரியா? என் பேரனை போய் பாத்துட்டு வந்துருவோம். அட போக்கா நீ வேற. உன் மருமகாரி சும்மா இருப்பாளா? அப்பதான் உன்னையவே நாடகம் நடிச்சு அனுப்பிவிட்டா. நீ பேரனை வேற பாக்கணுமாக்கும். போக்கா வெளியே இருந்து அவனை பாத்துட்டு வந்துடலாமே. வெளியே இருந்து பாத்துட்டு வருவேன். அவங்க போறவங்களா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் பேர்ல இந்த வீட்டுல உன் பையன் பேருக்கு எழுதி கொடுத்துறேன்னு வேற சொல்ற. இப்ப போனே சும்மா விட்டுருவாளா? அதான் தாம் தும்னு குதிப்பா. திரும்பி வந்துட்டாங்க இங்கேதான் இருக்க போறான்னு நினைச்சிட்டு உள்ளார விட மாட்டாக்கா. தாண்டி வெளியே நின்று பாத்துட்டு வந்துருவோம். சும்மானு கிடக்கா. சரி பரவாயில்ல, நீ வரலன்னா நான் போயிட்டு வரேன். அட ஏக்கா நான் இவ்வளவு எதுக்காக பேசிட்டு இருக்கேன்? உனக்காக தானே. நீ இப்ப போறேங்கிற. நீ போனேன்னு வச்சுக்கோ உன் மருமகனை அவமானப்படுத்தி தான் அனுப்புவா. ஆமா பையனும் இருப்பான். ஏன் எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான். வாமா உள்ளார வாமான்னு கூப்பிடுவான். ஆமா நீ தான் பார்த்த வாமா உள்ளார வாமான்னு கூப்பிடுறதுக்கு. என் அக்கா நீ வேற காலத்துல எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க. இல்லடி என் பையன் முன்னைக்கு இப்ப நல்லா மாறிட்டான். மேல கொஞ்சம் பாசம் வந்துருச்சு அவனுக்கு. என்ன பாசம் வந்துருச்சு? பாசம் உள்ள ஒண்ணு இல்ல. நீ பேர்ல இருந்த வரைக்கும் உன்னை நத்திட்டு இருந்தேன் அம்மா அம்மானு. இப்போ உன் பேர்ல இருந்து உன் பையன் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டியா? அதனாலதான் உன் பையனும் பிளான் பண்ணி துரத்தி விட்டுருப்பான். எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. இல்லடி அப்படிலாம் இருக்காது. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஒரு நாளும். அப்படியே சொல்லி குந்திட்டே இருந்தீங்க. ஆமா ஆமா போடி. சரி இப்ப என்னதான் சொல்ற? பேரனை பாக்கணுமா நீ? ஆசையா இருக்கா? ஆமாண்டி பாக்கணும் எனக்கு. அடி ஒரு 8 என் கூட போயிட்டு வந்தலாம். அட ஏக்கா நீ வேற புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எதுக்கு நீ பேசுற? போணுமான்னு எது கேக்குற நீ? பாட்டுக்கு அமைதியா இருக்க வேண்டியதானே. மனசு கேட்க முடியுது எனக்கு. என்ன சொல்றது? அக்கா பாவம் தனியா இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிக்க தோணுதே. அதான் இது நீ ஞாயிற்றுக்கிழமை கடை லீவ் விட்டாச்சு. சரி கடை லீவ் விட்டாச்சும் நீ பாட்டுக்கு படுத்து தூங்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு பேரனை பார்க்க போறேன் பிள்ளைய பார்க்க போறேன் மருமூளை பார்க்க போறேன்னு குதிக்கிறியே. இல்ல என் மவனையும் என் பேரனையும் மட்டும் தான் பார்க்க போறேன். மருமூளை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிக்கியாக்கும். ஏன் அக்கா நீ வேற. சரி விடு உன் ஆசையை நான் கெடுப்பானே. இப்ப என்ன உன் பேரனை பார்க்க போகணும் அவ்வளவுதானே. போயிடலவா. சரி வரேன்னு சொன்னோனே பாரு 1000 வால் பல்ப் எழுதுனே மாதிரி முகத்துல அவ்வளவு பிரகாசத்தை. அவ்வளவு சந்தோஷம் உனக்கு பேரனை பாக்குறதுல இருக்காதாடி? ஒரே பேரன் அக்கும் அப்படிதான்க்கா. அதாண்டி போலான்ட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம். சரிக்கா இதோ நான் ரெடி ஆயிட்டு வந்துறேன். என்னத்தடி போய் ரெடி ஆகுறா? நல்லா தானே இருக்காவா? இப்படியே போயிருவோம். இப்படியே போலாம். தலை சீவி முகத்தை கழுவி மாவு பூசி வரது இல்லையாக்கும். அது மாவு பூசிரியா? அடாக்கா பவுடர் தான் சொல்றேன். அது மாவா? ஏண்டி நீ வேற கூத்து பண்ற? நான் சொல்லி பழகிருச்சு. என்ன பண்றது எனக்கு மாற மாட்டேங்குது. சரி போய் சீக்கிரமே மாவை பூசிட்டு வா. சரிக்கா பேரனுக்கு பிடிச்சது கடையில் அப்படியே வாங்கிட்டு போயிருவோம். சரிக்கா அக்கா நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சட்டுன்னு வாடி. அத்தா இந்தாங்க உங்களுக்கு காப்பி. குடுமா. மாமா உங்களுக்கு காப்பி வேணுங்களா? வேண்டாம் வேண்டாம். சரி மாமா காப்பி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. காப்பி பேஸ் அருமையா இருக்குமா? அப்படிங்களா? சரிதா. டேய் ராஜு என்னம்மா? காப்பியை குடிச்சு பாடுறா. மருமகளை சூப்பரா போட்டிருக்கா. அப்புறம் குடிச்சுக்கிறேம்மா. சரிப்பா என்ன கொடுங்க நான் போய் விளக்கிட்டு வந்துடுறேன். இருமா போய்க்கலாம். செத்த உட்காருமா. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. வந்து உட்காரு. சரிதா. டேய் ராஜு என்னம்மா? எப்ப பார்த்தாலும் கையில நியூஸ் பேப்பர் வச்சுட்டே இருக்கிறது. அப்படியேதான் படிக்கிற? தினமும் படிக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு. ஆமா நல்ல பழக்கம் ஆயிடுச்சு. போடா. அப்படி என்னதான் படிக்கிறியோ? தினமும் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் 1/2 மணி நேரம் படிப்பேன். என்னம்மா வேணும் உனக்கு? டேய் இப்பதான் உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. யாவது 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்கடா. எங்கம்மா? பீச்சுக்கா பார்க்குக்கா? போயிட்டு சாயந்தரம் வந்துட்டுமா? டேய் என்னடா சொல்ற? கல்யாணம் புதுசுல பீச்சுக்கு பார்க்கலாம் போவாங்க? என்னடா பேசுற? அம்மாடி நீயே சொல்லுமா. கல்யாணம் புதுசுல எல்லாரும் எங்க போவாங்க? அதுவாத்த ஹனிமூனு. அததான் நான் சொல்றேன். அதுதான்டா ஹனிமூன். அது ஹனிமூன். ஏதோ ஒண்ணுமா விடு. அதுக்கு 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வாங்கடா. எங்கம்மா போறது? இன்னைக்கு கடைக்கு லீவ் போட விட்டுட்டீங்க. நானும் வீட்டுல இருக்கேன். பொழுதுனைக்கு இப்படி கடையை லீவ் விட்டுருந்தா என்ன ஆகுறது? இல்ல கஸ்டமர் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. கடை லீவ் விடுறதுக்கு. போடா. 4 நாளைக்கு நல்லா சந்தோஷமா எங்கேயாவது போயிட்டு வரீங்கன்னா நல்லா இருக்குன்னா உங்களுக்கும். அதை சொன்னா கேட்க மாட்டேங்கிற நீ. அம்மா அதெல்லாம் முடியாதுமா. எங்கேயும் போறாப்புல இல்ல. ஒரு கூறு கேட்டவன் இவங்கிட்ட பேசி ஒன்னும் ஆகாது. அம்மாடி மருமவளே. சொல்லுங்க. உன் புருஷன் தான் நான் சொல்றதை கேட்கவே இல்ல. நீ அது சத்தை எடுத்து சொல்லுவேன். நான் எப்படி சொல்றது அதட்ட போய்? இதாம சொல்லி புரிய வைக்கணும். நீங்க சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்லி கேட்க போறாராக்கும். சொல்லுமா அவன் புரிஞ்சுக்குமா. இல்லத்த அவர் என்ன நினைக்கிறாருன்னா காமாட்சி அத்தையும் ஊருக்கு போயிட்டாங்க. நீங்க ஒரு ஆளு தான் இருக்கீங்க. நாங்களும் 4 நாளைக்கு ஊருக்கு போயிட்டோம்னா என்னத்தான் பண்ணுவீங்க? இல்ல தனியா இருப்பீங்க. போர் அடிக்கல. அதான் மாமா சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதானே மாமா? ஆமா ஆமா. பாத்தீங்களா மாமாவே கரெக்டா தான் சொல்றாரு. வேணாத்த நாங்க இங்கேயே இருக்கோம். எதாவது பீச்சுக்கு பார்க்குன்னா போயிட்டு வந்துடலாம். மற்றபடி 4 நாளைக்கு ஊருக்குலாம் வேணாம். அதுக்கே நிறைய லீவ் விட்டாரு.
கல்யாணம் நடக்குதுன்னு லீவ் விட்டாரு. இப்ப இதுக்கு வேற லீவ் விட்டா அவ்வளவுதான் தா. வேணாத்தா விடுங்க. நீ சொல்றது கேளுமா. மாமியார் சொல்றதை கேப்பியா மாட்டியா? கேப்பேன் தான், ஆனா இதெல்லாம் வேண்டாம். மாமியார் சொல்றதை கேளு. நீயும் அவனும் நல்லபடியா சந்தோஷமா இருந்தாதான் சீக்கிரம் குழந்தை குட்டி உண்டாகும். என் கையில பேரனோ பேத்தியே கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டு நான் என் பேரனோட விளையாண்டுட்டு இருப்பேல. இப்பயாவது புரியுதாலே உனக்கு? அட போங்க, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுல என்னமா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நீயாவது எடுத்து சொல்லி புரியவே, சரியா? சரி தா, பாக்குறேன். டேய் ராஜே, பேப்பரை படிச்சு முடிக்கலையா நீ? அதான் முடிஞ்சிருச்சு. ஆமா போடா, நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற, பொண்டாட்டி சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. பொழுதனைக்கு கடைன்னு கடையை கட்டி அழுவாமா. சரிம்மா, பாக்கலாம் விடு. பாக்கலாம் ஈக்கலான்னு கண்ணாடி உடச்சு விடுவாமா. சரித்த, நீங்களாச்சும் உங்க பையனாச்சு இதே பேசிட்டு இருங்க. உள்ளார போய் பாத்திரம் விளக்கணும், விளக்கிட்டு இருக்கேன். அதான் நான் பாத்துக்கிறேன்டா, நீ தம்பி கூட பேசிட்டு இரு. அப்ப உள்ளார போய் கிச்சன்ல வேலை பாக்குறேன். நீங்க உங்க பையன் எடுத்து சொல்லுங்க. அப்படியா? சரி சரி. என்ன மாமா, காப்பி வேணுமா வேணாமா? ஆமா, எனக்கு நான் காப்பி போட போறேன், அதான் கேக்குறேன். சரி, போட்டுட்டு வா. இதை எடுத்துட்டு வரேன். இந்த பையல்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி, காமாட்சி அக்காவே பேச சொல்லுவோம். ஏக்கா, சந்திராக்கா, உன் பேரனை பார்க்க போகணும்னு சொன்னீல, வா கிளம்பலாம். செத்த இருடி, ஒரு 2 நிமிஷம். என்ன 2 நிமிஷம்? நான் போயே 1/4 மணி நேரம் ஆகுது. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? இருடி வரேன். என்னதான் பண்ணிட்டு இருக்க உள்ளார? போயிட்டு சீக்கிரம் வரணும்ல. என்னக்கா, நீ மேக்கப் பண்ண போயிட்டியா? என்ன தெரியும் மேக்கப் போட்டு பவுடர் பூசுறேன், நீ வேற. இருடி வரேன். ஆமா போ, வரேங்கிற வரமாட்டேங்கிற. வந்துட்டேன், போலாமா? போலாம் போலாம். என்ன பண்ண உள்ளார? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதுவும் கேரி பையில எடுத்து வச்சிருந்த. என்னது? பேரனுக்கு இந்த பாக்கெட்ல விக்கும்ல லேசு. இது லேசுக்கா. தீனிலாம் ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கி வச்சேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரங்காட்டியும் நீ டக்குன்னு வாங்கி புட்டியாக்கோ. வாங்கிட்டு வந்துட்டேல, அதுவும் ஒரு கட்டவை ஃபுல்லா வாங்கிட்ட. ஆமா, பேரனை பார்க்க போறேல, அந்த சந்தோஷத்துலதான். சரி இருக்கட்டும், வாக்கா போலாம். பஸ்ல போயிடலாமாடி? என்னது பஸ்லயா? கோய், எனக்கு இடுப்பு கைகள்லாம் ஒரே வலிக்குதாமா. பாரு, பஸ்ல போலாங்காத. ஏய், நமக்கு ஃப்ரீ பஸ் தானடி, அதுக்குதான் சொன்னேன். ஃப்ரீ பஸ்னால பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும், நம்மளால நடக்க முடியாதா? அதான் நம்ம திருமுக்குல ஆட்டோ இருக்குல்ல, வா அதிலே போயிருவோம். சரி சரி, ஆனா காசு நீ தான் கொடுக்கணும். ஆமா, நானே கொடுத்துக்கிறேன், வா. அப்புறம் என்னக்கா, போலாம். முகத்தை பாரு, இவ்வளவு நேரம் சோந்தாப்புல இருந்தவ ஆட்டோல போறான்னு சொன்னே, முகத்துல அவ்வளவு சிரிப்பு. ஆமாக்கா, ஆட்டோல போனா சீக்கிரம் வந்துடலாம் வீட்டுக்கு. ஓ, இதுக்காக தான் பிளான் பண்ணி சொன்னியாக்கும். ஆமா ஆமா, சரி வாடி போலாம். கண்ணன் ஆட்டோலே போயிடலாக்கா? அவர் ஆட்டோலே போயிடலாம், அவர் தான் காசு கம்மியா வாங்குவாரு. சரிக்கா, முதல்ல முன்னாடி போய் புடி, அவர் செங்க சவாரி பெற போறாரு. சரிக்கா. நம்ம எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டாலும் போலாமாங்கிறான். அவன் சொல்லலாம் கேட்க மாட்டான். இதோ காமாட்சி அக்கா ஃபோன் பண்ணி சொன்னா, பெரியமா சொல்லிச்சுன்னா சரி சரின்னு தலையாட்டுவான். இப்பவே அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். எப்படி சொல்றது? சரி சரி, பேசிக்கலாம். வீட்டுல இருந்து சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான், அதான் வெளியே வந்து பேசுற மாதிரி ஆயிருது. ஏக்கா, காமாட்சிக்கா. ஹலோ காமாட்சிக்கா, கேக்குதா? பேசுறது கேக்குதாக்கா? சொல்லுடி. சொல்லுடி, என்ன விஷயம்? என்னக்கா, ஊருக்கு நல்லபடியா போயிட்டியா? நல்லபடியா வந்துட்டேன். அதெல்லாம் மாமா எப்படி இருக்காரு? மாமா பின்னாடி தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ, தூங்கிட்டு இருக்காரா? சரி, நான் அப்புறம் பேசட்டுமா? மனுஷன் தூங்கினாலும் எந்திரிக்க மாட்டாரு. சொல்லு என்னன்ட்டு. அப்பயும் ராஜுவும் எங்கேயாவது வெளியே அனுப்பலாம்னு நினைக்கிறேன். 4 நாளைக்கு ஏதாவது டூர் போயிட்டு வருதுன்னு பார்த்தா, அவன்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே மாட்டேங்கிறான். பிட்டே சொன்னேன், அவளும் வேணாம் தான் சொல்றா. ஆனா மனசுல அவளுக்கு ஆசை இருக்கு, எங்கேயாவது 4 நாளைக்கு போயிட்டு வந்துட்டு. சரி, ராஜு தான் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ ஃபோன் பண்ணி எடுத்து சொன்னீன்னா அவன் சரிம்பா. அதுக்காக தான்க்கா அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. ஏதாக்கா எப்படியாவது பேசி அவன் மனசை மாத்தி எங்கேயாவது 4 நாள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நீ தான் ஏதாவது சொல்றாமா என்ன? சரி விடுடி, நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்க? நான் வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதா, சரியா? நான் போனை வச்சிடறேன், சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும். சரிக்கா, போனை வச்சு நான் அப்புறம் பேசுறேன். சரிடி. எப்படியோ அக்காட்ட எடுத்து சொல்லியாச்சு. அக்கா சொல்லுச்சுன்னா அவன் சரி சரிம்பா. சரி, நம்ம உள்ளார போவோம். அப்புறம் அவ்வளவுதான், அம்மா கண்ணா ஆட்டுக்குடிய கண்ணான்னு அவனும் பின்னாடியே வந்துருவான். மருமகளும் தேட ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம உள்ளார போவோம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, உள்ளார போக வேண்டியதான். இதான் உங்க பையன் வீடா? ஆமாண்டி. இந்தாம்மா, ஆட்டோல வந்தீங்களா? காசை கொடுங்க. அக்கா, அந்த பையனை காசு கொடுக்கா. ஏன் தம்பி, கொடுக்காமையா போயிருவான்? கத்திட்டு இருக்க. உனக்காக கம்மியான விலையில கூட்டிட்டு வந்திருக்கேன். பாடு கத்துறேன்னு சொன்னேன், அடுத்த வாட்டி வரமாட்டேன். அக்கா, அவன் கேக்குற காசு கொடுக்கா. 150 ரூபா தானே கேட்ட, இந்தா எடுத்துக்கோ. 10 ரூபா நோட்டா 15 இருக்கு, இந்தாப்பா வாங்கிக்கோ. சரிக்கா, நான் வரேன். சரிப்பா. திரும்பி சவாரி இருந்துச்சுன்னா கூப்பிடுக்கா, நான் வரேன். சரி தம்பி. அப்பா, எப்படியும் என் பேரனை பக்கம் வந்தாச்சு. வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? வெளியே இருந்து பார்க்க நல்லா இருக்குக்கா, உள்ளார போய் பார்த்தாதான் தெரியும். வாடி போலாம். ஏக்கா, நீ பாட்டுக்கு உள்ளார போயிடாதாமா. உன் பேரனை கூப்பிடு. அப்புறம் உன் மருமக வருவா, அவன் என்ன நிலைமையில இருக்கல தெரியல, அதுக்கப்புறம் உள்ளார போய்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாடி. நான் சொல்றதை கேளுக்கா. பாட்டு எசக பஸ்கா உள்ளார போய் மருமக கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்காத. ஆமா, சரி சரி. பேராண்டி, அப்பையே நீங்க தானா? இங்க நிக்கிறீங்க, வாங்க உள்ளார போலாம். பரவாயில்லப்பா பேராண்டி. நல்லா இருக்கியா தங்கம்? நல்லா இருக்கியா தங்கம்? உன் நினப்பாவே இருந்துச்சு அந்த அப்பைக்கு. நான் உன்னை பார்க்க ஓடோடி வந்துட்டேன். அக்கா, ஏன் அழுவுற?
இங்க இருந்து பேரனை பார்க்கணும்னு சந்தோஷத்துல இருந்த இங்க வந்தோடனே பேரண்டிய பார்த்தனே அழுவுறியே இருக்கா அல்லாத இல்லடி அழக்கூடாதுன்னு நினைச்சேன் பேரனை பார்த்தனே அழுக வந்துருச்சு அல்லாத பையே. பாரு சின்ன பிள்ளைய அழுவுது உன்னால கண்ணை தொடக்கா பேரனுக்காக தீனிலாம் வாங்கிட்டு வந்தீல கொடு சரி சரி எனக்காக தீனி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்னது பையே? எல்லாம் நீ சாப்பிடறதா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா சாப்பிடு வாங்க பைய உள்ளார போவோம். உன் அம்மா என்னடா பண்றா அம்மா உள்ளாரதான் இருக்கு. ஆனா என்கிட்ட நீங்க சொல்லாமே போயிட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு பையே. நான் அப்பாட்டையும் கேட்டேன் அம்மாட்டையும் கேட்டேன். பேருமே அப்பையும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அச்சச்சோ சரி விடுடா தங்கம் அது அப்பை வந்துட்டேல வந்துட்டீங்க, இங்கே தான் இருக்கணும். இல்லப்பா உனக்கு ஸ்கூல்ல லீவுனால பார்க்க வந்திருக்கேன் அதான் கிளம்பிடு வேண்டாம் பேராண்டி இல்ல நீங்க இங்கே தான் இருக்கணும். இல்லப்பா திட்டுவாங்கல வேண்டாம் அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க இங்கே தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் விடவே மாட்டேன். என் கூட தான் இருக்கணும் எப்பவுமே. எல்லாம் சொல்லாத தங்கம் எனக்கும் ஆசையா தான் இருக்கு உங்க அம்மா தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா என்ன பண்றது அம்மா மட்டும் இல்ல அப்பாவும் தான். என்னடா சொல்ற யார்கிட்ட போய் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான் போய் பாப்போம் ஓஹோ நீங்க தான் வந்திருக்கீங்களா உங்ககிட்ட தான் அவன் பேசி உறவாடிட்டு இருக்கானாக்கும்